அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு என்பது வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உலக நகர்வல் நிகழ்ச்சியில் நாங்கள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிலைமை தொடர்பாக பார்ப்போம். கடந்த 2 வாரங்களாக அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பலை மத்திய கிழக்கு நாடுகளில் கொண்டு போய் சேர்த்திருப்பது தொடர்பாக பெருசாக பேசப்படுகின்றது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் மேற்கொள்ளுமா, என்ன நிலைமை என்று கூறுவீர்களா? உண்மைதான், நிலைமை மிக மிக மோசமாகவே வந்து கொண்டிருக்கின்றது. ஈரானை சுற்றி அமெரிக்கா ஒரு கடற்படை முற்றுகையை மேற்கொண்டிருப்பது போலதான் தெரிகின்றது. விமானம் தாங்கி கப்பல் உட்பட விமானம் தாங்கி கப்பலாக இருக்கலாம், அது மட்டுமல்லாது அமெரிக்காவின் அழிப்பாங்கள் டிஸ்ட்ராயர் என்று சொல்கின்ற அழிப்பான்கள் கப்பல்களாக இருக்கலாம். அப்படி பெருமளவான கப்பல்கள் அந்த கடற்பகுதியை வந்தடைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட ஈரானில் இருந்து 780 கிலோமீட்டர் தொலைவில் விமானம் தாங்கி கப்பல் USS அப்ரஹாம் லிங்கன் வந்து நங்கூரமிட்டிருக்கின்றது. அதில் நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட FA-18 சூப்பர்கானட் விமானங்கள், மற்றது F-35 ரக 5ஆம் தலைமுறை விமானங்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட 48 விமானங்கள் அந்த கப்பலில் நிற்கின்றன. அது மட்டுமல்லாத அதை சுற்றி 6 டிஸ்ட்ராயர்ஸ் என்று சொல்றது அழிப்பான்கள் கப்பல்கள், மொத்தமாக 12 கப்பல்கள். அந்த அழிப்பான்கள்ல நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கப்பல்ல 96 டொமஹாக் ஏவுகணைகள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு முற்றுகை. ஆனால் ஈரானும் சளைத்ததாக இல்லை. ஈரான் மிகப்பெரிய ஒரு ஆயுத கிடங்கை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதில் பெருமளவான ஆயுதங்கள் இருக்கின்றன. ஷஹீத் 136 ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் இருக்கின்றன. ஈரானிடம் கிட்டத்தட்ட 80,000 ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் இருக்கலாம் என்று இப்போது கணிப்பிட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஈரான் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் 200க்கும் இடையிலான விமானங்களை தயாரித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். அப்ப அடுத்ததாக இந்த தாக்குதலை அமெரிக்கா இன்னும் செய்யவில்லை என்று சொன்னால், இப்ப நியூயார்க் டைம் ஒன்றை போட்டிருக்கிறது, அமெரிக்கா தாக்குதலை 48 மணி நேரத்துக்குள் அமெரிக்கா தாக்குதலை ஆரம்பிக்கலாம் என்று நேற்று போட்டிருந்தது நியூயார்க் டைம்ஸ். ஆனால் சில கருத்துக்களின்படி அமெரிக்கா இப்ப வெனிசுலாவை போல ஈரானை ஒரு முற்றுகைக்குள் வைத்திருப்பதற்கு அமெரிக்கா முற்பட்டு நிற்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் அமெரிக்கா ஒரு தன்னிடம் இருக்கின்ற 19 B-2 ரக விமானங்கள், உங்களுக்கு தெரியும் B-2 ரக விமானங்கள்லாம் அந்த பங்கபர்ஸ்டர் குண்டுகளை வீசியது இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இடம்பெற்ற போரின் போது அவர்களிடம் இருக்கின்ற 19 விமானங்களையும் பயன்படுத்தி ஒரு கார்பெட் பாம்பிங் மாதிரி செய்து ஈரான் கடற்படையையும் ஈரான் ஏவுகணைப்படையையும் முற்றாக இல்லாதொழிக்கிற ஒரு திட்டமும் இருப்பதாக கூறப்படுது. ஆனால் ஈரான் சொல்லி இருக்கின்றது பதிலடி தரமாக இருக்கும், பக்கத்து நாடுகள் உதவி செய்தால் அந்த நாடுகளும் தாக்கப்படும் என்று கூறியிருக்கிறது. எனவே சவுதி அரேபியா UAE போன்ற நாடுகள் தாங்கள் வான்பரப்பை கொடுப்பதில் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இறுதி நேரத்தில் அவர்கள் கொடுத்து விட்டு அமெரிக்கா எடுத்த என்றெல்லாம் சொல்லலாம், அதை நம்ப முடியாது. ஆனால் ஈரான் கடற்படையை பொறுத்தவரையில் பலமான கிட்டத்தட்ட 20-30 நீர்மூழ்கி கப்பல்களும் நிற்கின்றன. கடந்த வருடம் இடம்பெற்ற சண்டையின் போது ஈரான் தனது நீர்மூழ்கி கப்பல்களை அல்லது கடற்படையை பயன்படுத்தவில்லை, ஏவுகணையை மட்டும்தான் பயன்படுத்தி இருந்தது. இப்ப 14ஆம் தேதி அமெரிக்கா வந்து ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு தயாராகிவிட்டதாக வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்திருந்தது. எல்லாம் ரெடி. 14ஆம் தேதி ஜனவரி 14 தாக்குதலுக்கு எல்லாம் ரெடி. ஆனால் இறுதி நேரத்தில் அது நிறுத்தப்பட்டது என்று சொன்னால், அதாவது கடந்த வருடம் ஜூன் மாதம் இடம்பெற்ற தாக்குதலின் போது ஈரானுக்கு தெரியாமல் தான் அடித்தார்கள். திடீரென்றுதான் பல தளபதிகள் எல்லாம் இறந்தார்கள், பலர். அதுக்கு பிறகுதான் ஈரான் சுதாகரித்துக் கொண்டது. ஆனால் இந்த தடவை ஈரானுக்கு அமெரிக்கா எந்த இடங்களை தாக்க போகிறது, எப்போ தாக்க போகிறது என்றதெல்லாம் தெரிந்து ஈரான் தயார் நிலையில் இருந்ததால் அமெரிக்க படைத்தளபதிகள் இறுதி நேரத்தில் தாக்குதல் திட்டம் முழுமை பெறவில்லை, பல குறைபாடுகள் இருக்கின்றன, பல மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்ற காரணங்களை சொல்லி நிறுத்திவிட்டதாக கூறப்படுகிறது.
இப்ப ஈரானுக்கு இந்த தகவல்களை கொடுத்தவர்கள் யார், புலனாய்வு தகவல்களை என்று சொன்னால் ஈரானுடன் நட்பாக இருக்கின்ற நாடுகள் கொடுத்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. தொடர்ச்சியாக சீனாவின் விமானங்கள் போய் இறங்கி கொண்டிருக்கின்றன. சீனாவின் Y-20 தான் அது ராட்சத விமானம், அது போய் இறங்கி கொண்டிருக்கின்றது, அங்கு ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே சமயம் அமெரிக்காவும் தாட் மற்றது பேட்ரியாட் ரக ஏவுகணைகளை பெருமளவில் மத்திய கிழக்குக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் இந்த தனது தளங்களை பாதுகாப்பதற்காக. இன்னும் அதாவது ஈரான் பிரச்சனை ஒரு கொதிநிலையில் தான் இருக்கின்றன. இப்ப ஈரான் பிரச்சனையை ஈரானுக்கு அடிக்க போகிறார்கள் என்று நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட பிற்பாடு தங்கத்தின் விலை ஒரு அவுன்ஸ் $5,500 ஏறிட்டது. அப்ப உலகத்தின் பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு சீரழிவில் நிற்கின்றது. எனவேதான் உங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளாக இருக்கலாம், பிரித்தானியாவாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், சீனாவை நோக்கி இந்தியாவை நோக்கி எல்லாம் தலதறிக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடம் மிகவும் ஒரு கடுமையானதாகத்தான் இருக்க போகுது. இதில் 2 கேள்விகள் இருக்கிறது. என்னவென்றால், இப்ப அமெரிக்காவுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் அணு ஆயுத திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது, ஏவுகணை திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்பது, ஹமாஸ் ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளுக்கு ஆதரவு வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்று, போராட்டக்காரர்களை தூக்கிலிடக்கூடாது என்பது அமெரிக்காவுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. ஈரானுடைய கோரிக்கையை எடுத்து பார்த்தீர்கள் பொருளாதார தடையை நீக்க வேண்டும் என்பதும், இனி பெலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை தாங்கள் வைத்திருப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று, பிராந்திய கூட்டாளிகளுடன் தங்களுடைய உறவை தொடர அனுமதிக்க வேண்டும் என்று ஈரான் கூறுகின்றது. எனக்கு விளங்கவில்லை, ஈரான் ஏன் இவர்களிடம் அனுமதி பெற வேண்டும்? அமெரிக்கா யார்? இந்த உலகத்தின் காவலரா? ஏன் இவர்களிடம் அனுமதி பெற வேண்டும்? அந்த பிரச்சனைக்காகத்தான் இப்போது அமெரிக்கா காசாவுக்கான அமைதி கவுன்சிலை ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றது, அமைதி சபையை. என்னென்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையை இல்லாத செய்ய போகிறார்கள். அதான் அதன் அர்த்தம். பர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டியில இருந்த ஒரு பேராசிரியர் தான் எழுதியிருந்தார். அதைத்தான் அமெரிக்கா செய்ய போகிறது. அதே போலதான் இப்போது நீங்கள் கேட்டது போல இவ்வாறான திட்டங்களை போட்டு அழிப்பது. இப்ப என்னென்று சொன்னால், ஐரோப்பிய ஒன்றியம் ஈரான் புரட்சிகர இராணுவத்தை பயங்கரவாதிகள் என்றால் வச்சிருக்கு. ஏனென்றால் 800 பேரை கொண்டுட்டார்களாம். அந்த 800 பேர் வேற என்று சொன்னால் 250 மசூதியை கொளுத்தினவர்கள், 300 பள்ளிக்கூடத்தை கொளுத்தினவர்கள். அமெரிக்காவில் நீங்க 300 பள்ளிக்கூடத்தை கொளுத்தினா பார்த்து கொண்டு இருப்பீங்க. அன்னைக்கு சும்மா கார்ல இறங்கல சுட்டு போட்டீங்க. அப்ப அப்படி 300 காவல்துறையினரை கொண்டிருக்கிறாங்க அவர்களை. ஆனால் காசாவில எத்தனையாயிரம் பேரை கொண்டது? வைத்தியசாலைக்கு அடித்தார்கள். வைத்தியசாலை மீது குண்டை வீசி 500 குழந்தைகளும் நோயாளர்கள் செத்தார்கள். அவர் அந்த இராணுவத்தை நீங்கள் பயங்கரவாதிகள் என்று ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லியிருக்கலாம். இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்தின சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஓடி போய் நிற்கிறார். மாக்காணி சீனாவுக்கு 8 வருஷத்துக்கு பிறகு போயிருக்கார் கனடாவின் தலைவர். பிரித்தானியா தலைவர் தெரேசா மே போனா பிறகு இப்பதான் இவர் போயிருக்கிறார், அதாவது 8 வருஷத்துக்கு பிறகு. ஆனால் அங்க நீங்கள் போறீர்கள். ஆனால் நீங்கள் செய்வது என்ன? சரி, இஸ்ரேலின் ராணுவத்தை நீங்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்லினீர்களா? இல்லை, இயலாது. இப்ப என்னென்று சொன்னால் பலவீனமானவர்கள். இதைத்தான் மெட்டிலே ஒன்றை கூறியிருந்தார். இந்த காலத்துல நீங்கள் அணு ஆயுதத்தை வைத்திருந்தா தான் உங்கள் உரிமை பாதுகாக்கப்படும். இல்லை என்று சொன்னால் எல்லோரும் அழித்துக் கொண்டிருப்பார்கள். இப்ப நிம்மதியா நித்திரோன்றார் வட கொரியா என்ற அதிபர் தான் இருக்கு. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இடக்கிட ஏவுகணை பரிசோதனை செய்வார், அவ்வளவுதான். செய்துட்டு அவர் தந்த வேலை. என்னென்று சொன்னால் இதான் பிரச்சனை, பலவீனமானவர்களை பார்த்து அடிப்பது. இப்ப நீங்க சொன்னது போல ஏவுகணை ஏன் கேட்க வேண்டும்? உண்மைதான். ஏனென்று சொன்னால் 200 கிலோமீட்டருக்குள்ளதான ஏவுகணை நீங்கள் தயாரிக்கலாம். ஏன்னா 2000 தயாரிச்சா இஸ்ரேல அடிக்கலாம். 200 கண் நீங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. பெண் உங்களை 200க்குள்ள வச்சுட்டு உங்களை பேர் அடிக்கிறது. அப்படித்தான் செய்கிறது. இப்ப அணு ஆயுதத்தை அவங்க சொல்றாங்க அணு ஆயுதம் தயாரிக்கவில்லை என்று. ஆனால் தயாரிச்சாலும் அடிப்பீங்க, தயாரிக்காட்டிலும் அடிப்பீங்க. அதான் முக்கியம். இப்ப சதாம் ஹுசைன் சொன்னீர்கள், ஆனால் இருந்ததோ ஒன்றும் இல்லை. ஆனால் போருக்காக மன்னிப்பு கேட்டீர்களோ? இல்லை. அங்கு செத்தவர்கள் எவ்வளவு பேர், உலர்த்தவர்கள் எவ்வளவு பேர்? இல்லை. இப்படித்தான் இந்த மேற்குலகத்தின் உலகம் அப்படித்தான் இயங்குகிறது. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் போட்டு கட்டியமைக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையை, நிதி பிரிவு, மனித உரிமைகள் என்ற போர்வை எல்லாம்
குள்ளநரி கூட்டங்களாக கட்டியவர்கள். அதாவது இது ஒரு இரவில் இது முடியாது. அதுதானே மாக்காணி அவர்கள் ஒத்துக்கொண்டு விட்டாரே நீங்கள் கூறுவதை. உண்மைதான். ஆனால் அதுதான் சரி, அவர் ஒத்துக்கொண்டார். ஆனால் இவர்களும் அதே கூடாரத்துக்குள் இருந்தவர்கள். இதே மாக்காணி இருந்த போதுதான் வெனிசுலாவின் தங்கங்களை எல்லாம் கையிருப்பில் உங்களை நம்பித்தான் வச்சிருக்கிறது. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இருக்கிற வெனிசுலாவின் தங்கத்தை களவெடுத்ததே இவர் அப்போது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஆளுநராக இருந்தார். அப்படித்தான். ஆனால் இப்போது ஏன் ஓடுகிறார்கள்? அவர்களின் கூடாரத்துக்குள் பிரச்சனை என்றவுடன் இப்போது ஓடுகிறார்கள். பிரச்சனை இல்லை, இனியாவது திருந்தினீங்கள் என்றால் பரவாயில்லை. ஆனால் திருந்தினீங்களோ இல்லை. என்ன இப்ப ஈரான் படைய ஐரோப்பிய ஒன்றியம் தான் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? பயங்கரவாதிகள் என்று அறிவிக்கிறார். நீங்க பயங்கரவாதி அறிவிக்கலாம். அதே அறிவிப்பை இன்னொரு நாட்டுக்கும் செய்தீர்கள் என்று சொன்னால் இல்லை. இப்ப உங்களிடம் ஒரு கேள்வி. 2 வாரங்களுக்கு முன்னதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறினார், ஈரானில் கலவரத்தினால் கொல்லப்படுகின்றார்கள் என்று. அந்த மக்கள் கொல்லப்பட்டால் அந்த மக்களை பாதுகாப்பதற்கு தாங்கள் முன் வருவோம் என்று சொன்னார்கள். காசாவில் நடந்த பொழுது என்ன செய்தார்கள்? காசாவில் எத்தனை ஆயிரக்கணக்கான குழந்தைகள், எத்தனை ஆயிரக்கணக்கான பெண்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள். அமெரிக்கா என்ன செய்தது? சரி, அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். 2வது, ஈரானுடைய இராணுவத்தை பயங்கரவாத பட்டியலில் போடுகிறார்கள் என்று சொன்னால், அல் ஜசீராவில் லைவாக காட்டினார்கள் இஸ்ரேலியுடைய இராணுவத்தினர் எவ்வாறு தாக்குதலை மேற்கொண்டார்கள், அப்பாவி மக்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டார்கள், ஜெனோசைட் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஐசிசியிலே பதிவுப்பட்டது. ஏன் அவர்களை தடை செய்ய முடியவில்லை? உண்மைதான் நீங்கள் சொல்றது. முதலாவது கேள்வி உண்மைதான். என்னென்று சொன்னால், பயங்கரவாதி என்று சொன்னார்கள் இந்த இராணுவத்தை, ஈரான் இராணுவத்தை. நீங்கள் சொன்னது போல அல் ஜசீரா காட்டுகிறது. எல்லோருக்கும் 67,000 பேரை கொண்டிருக்கிறார்கள். 2 வருடத்துக்கு 67,000 பேரை. வைத்தியசாலை எத்தனை ஐக்கிய நாடுகள் சபையை கூட அடித்திருக்கிறார்கள். ஏன் உங்களால அதை இப்ப டிக்ளேர் பண்ண முடியவில்லை இனப்படுகொலை என்று? நீங்கள் இன்னும் ஐசிசியை தடை செய்தீர்கள். ஐசிசி மீது வழக்கு என்னென்று சொன்னால், இது எல்லாம் ஒரு பயாஸ். இந்த உலகம் ஒரு சாராருக்கு மட்டும் தான் இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த உலகத்தின் குற்றவாளிகளில் மாக்காணியாக இருக்கலாம். எல்லோரும் அதில் ஒரு பங்குதாரராக தான் இருந்தார்கள். இப்போது திருந்தியவர்களாக இருக்கலாம், வேறு விடயம். இப்ப நீங்கள் ஒன்றை பாருங்கள். இன்றைக்கு இந்தியாவின் வர்த்தகத்துறை அமைச்சர் சொல்லுறார், ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இடம்பெற்ற வர்த்தகத்தால 0, அதாவது ஆடைகளுக்கு பூச்சிய வரி என்றபடியால் தங்களுக்கு 40 பில்லியன் வருமானம் வரும் என்றும், இது பங்களாதேசத்துக்கு மிகப்பெரிய இழப்பென்றும், இதுவரை காலம் பங்களாதேசம் ஆடை ஏற்றுமதியை செய்து கொண்டிருந்ததாகவும், இன்னொன்னு சொல்ற, இது பங்களாதேச இனப்படுகொலை அரசா. ஏன் இனப்படுகொலை அரசு என்றால், அங்குள்ள இந்து மக்களை கொன்றவர்களா இன்று கூறியிருக்கிறார். இனப்படுகொலை அரசு. எத்தனை பேரை கொண்டார்கள்? 1000 பேர், 100 பேர், 10 பேர். அங்க 10 பேர் உங்களுக்கு இனப்படுகொலையா தெரியுது. இங்க பக்கத்துல செத்தாங்க 1,46,000 பேர். நீங்க எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தீர்கள். இனப்படுகொலை என்று சொல்லுங்க பார்ப்போம். இன்று அமெரிக்கா இந்த நாடுகள் என்ன செய்யுதோ, அந்த உலக வல்லரசு இவங்களுக்கு என்ன செய்யுதோ, பிராந்திய வல்லரசு மித்த நாடுகளுக்கு அதைத்தான் செய்கிறார். இப்போ ஒட்டுமொத்த சிஸ்டம் உடைய வேண்டும், ஒட்டுமொத்த சிஸ்டத்தை மாற்றப்பட வேண்டும். அதை மாக்கான சொல்லி இருக்கிறார். பார்ப்போம். வேர்ல்டு ஆர்டர் மாறிது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த நிலைமையை பாருங்கள். இப்போ நேற்றைய தினம் ஐரோப்பிய ஒன்றியம் ஈரானுடைய இராணுவத்தை, அந்த அரசனுடைய இராணுவத்தை பயங்கரவாத பட்டியலில் போட்டிருக்கார்கள் என்றால், இந்த இதுன்ற லாஜிக் எனக்கு புரிந்து கொள்ள முடியும். அவர் ஒரு நாட்டினுடைய இராணுவத்தை எப்படி நீங்கள் பயங்கரவாத பட்டியலில் போட முடியும்? எனக்கு அது புரியவில்லை. உலக ஒழுங்கு மாறவில்லை. ஒன்றை நாங்கள் யோசிக்க வேண்டும். உலக ஒழுங்கு மாறவில்லை. அவங்க சபைவலுக்காண்டி ஓடித்திரிகிறார்கள். இப்ப இந்தியாவுடன் வந்து செய்யப்பட்ட உடன்பாடெல்லாம் இந்தியாவுக்கும் ஒரு உடன்பாடை செய்ய வேண்டிய அழுத்தம், ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அழுத்தம். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்பை இந்தியா பொறுப்பெடுக்குமா? இல்லை. அமெரிக்காவுடன் தான் இருக்கின்றது. அமெரிக்கா அதான் ட்ரம்புக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இந்த எத்தனை நீங்க வர்த்தக உடன்பாட்டை எழுதி போட்டு போங்கோ என்று சொன்னால், நேட்டோவில நீங்கள் அவன் தான் நேட்டோவின் முழு நிதியையும் கொடுக்கிறதும் அவன். முழு ஆயுதம் 70% ஆயுதங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அமெரிக்கான ஆயுதங்கள். அதை ஈடு செய்ய முடியாது ஒரே இரவில். ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தெரியும்.
சரி, இந்தியாவில் கார் விலைய 0 குறைச்சு. அதுல யாருக்கு நன்மை சொல்லுங்க பார்ப்போம். இங்க இருந்து BMW, Audi எல்லாம் அவங்க இப்ப விலையை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. Audi 2 கோடி குறைஞ்சிட்டுது, BMW 1.5 கோடி குறைஞ்சிட்டுது. அங்க இருக்கிற இனி மிட்சுபிஷி, சுசுகி எல்லாம் படுத்துடும். கில் பண்ணிட்டாங்க உங்களோட இண்டஸ்ட்ரிய. என்ன 2022ஆம் ஆண்டு போர் ஆரம்பிச்ச போது, உக்ரைன் போர், ரஷ்ய அதிபர்கிட்ட இருந்து இந்தியாவுக்கு ஒரு போன் வருது. என்ன, எங்கட ஒயில் விலைய மார்க்கெட் விலையில இருந்து $30 குறைச்சிட்டாங்க வாங்கன்னு சபை பண்ணிட்டு. அன்றைக்கு ரஷ்யா கூட, இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் என்ன ஓடி போய் சொல்லுது, எந்த ஆடியையும் BMW நான் 0% டாக்ஸை குறைச்சிட்டாரு. அந்த இது 4 வருஷத்துல கூட BMW மெசேஜை குறைக்க வேண்டிய நிலைக்கு கொண்டு விட்டுட்டாங்க உங்களோட பொருளாதாரத்தை. ஆனால் அது பிரச்சனை இல்லை, அவங்க தங்கட மார்க்கெட்டை தக்க வைக்க நிற்கிறாங்க. ஆனால் லோக்கல் மார்க்கெட்டை யோசிச்சு பாருங்க. சரி, ஃப்ரூட் ஜூஸ் போடுறாங்க, ஃப்ரூட் ஜூஸுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாம் விலை குறைச்சிட்டு தான். சரி, உள்ளூர் ஃபார்மர்ஸ் நிலைமையை யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப சீனாக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பிரச்சனை? சோயா பீன்ஸ். ட்ரம்ப் என்ன கேட்கிறார், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு வரிய குறையுண்டு இந்தியாவை. இந்தியாவுக்கு வேண்டாம், எங்கட ஃபார்மர்ஸ் ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப அதை ஐரோப்பிய ஒன்றத்தில் செய்தா நீங்க ட்ரம்போடைய செய்திருக்கலாமே. இப்ப என்னென்றால், இப்ப நீங்க சொன்னது கூட ஏன் நீங்க இதை குறுகுறேன் என்று சொன்னால், இப்ப இது இவங்களோட உண்மையான முகம் என்னென்றால், இப்ப ஈரான் ராணுவத்தை பயங்கரவாதி என்று அறிவிச்சார்கள். அதுல இருந்து அவர்கள் இப்போதைக்கு விலத்த போறது இல்லை. அவர்கள் இப்போதும் அமெரிக்காண்ட கூட்டுக்கான் இருக்கிறார்கள். இப்போதைக்கு தங்கள் மக்களுக்கு உணவளிக்கவும் தங்களுக்கான ஒரு சபைவலுக்குமாக ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் தேவைப்படுகிறது. உண்மைதான். யாரிடம் பலம் இருக்கிறதோ அவர்கள்தான் வழி நடத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். நீங்கள் கூறினீர்கள் ஐக்கிய நாடுகள் சபை இல்லாமல் போகிறது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு போர்ட் ஆஃப் பீஸ் என்ற உருவாக்கி இருக்கிறார் என்றால் அதுக்கு சேர்மன் அவர் தான். அப்படி என்றால் அவர் தான் அந்த வீட்டோ அதிகாரமும் அவரிடம் இருக்கிறது. இது என்ன எனக்கென்றால் இதனுடைய இந்த கட்டமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒன்று இப்பொழுது எல்லோருக்கும் தெரிகின்றது இவர்களுடைய உண்மையான நிலைமை. மாக்காணி அவர்கள் ஒரு விதத்தில் அவரை மதிக்கலாம், ஏனென்றால் உண்மையை ஒத்துக்கொண்டிருக்கின்றார். ஆனால் அவரும் அவர்களுடைய அந்த கட்டமைப்பில் ஒரு பங்காளியாகத்தான் இருந்தவர் என்பதை நாங்கள் முன்னர் பேசியிருக்கின்றோம். நன்றி அரசுகளை. அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் செய்யுமா செய்யாதா என்ற ஒரு பெரிய கேள்வி அந்த எல்லையில் இப்பொழுது இருக்கின்ற நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.